தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை இருக்கின்றது. 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திருப்பூர் மாவட்டம் நீங்க 10 நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது. 3 பேரையும் இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கிறாங்க. திமுக அமைச்சர் அவர் துக்க விசாரிக்க போகும்போது அந்த அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிட்டு நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறேன், பத்திரிகையின் வாயிலாக சொல்கிறேன், அறிக்கையின் வாயிலாக சொல்கிறேன், சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அரசாங்கம் 43 மாத காலத்தில் இந்த போதைப்பொருள் தடுப்பை முழுமையாக செய்யாத காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சரே சொல்றார், என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது. முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துக்குது. 2வது, இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் வைக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சென்னை உயர்நீதிமன்றம் இனியும் இந்த அரசு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்காவிட்டால் நீதிமன்றமே தலையிட்டு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்காத நாளே இல்லை. குறிப்பாக சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டம் நீங்கள் 10 நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது. முதலாவதாக பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வசிகாமணி, இவரது மனைவி அலமாத்தால், இவரது மகன் செந்தில்குமார், 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் 3 பேரையும் இன்றைக்கி கொலை செஞ்சுருக்கிறாங்க. இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற அவருடைய மனைவி தொலைக்காட்சியில் இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி அமைச்சர் அவருக்கு திமுக அமைச்சர் ஒரு அமைச்சர் போய் அவர் துக்க விசாரிக்க போகும்போது அந்த அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கெட்டு போச்சு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் பேட்டியை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமான சூழ்நிலை இருக்குது.